கல்கி 2898 ஏடி இந்த படத்த பத்தி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ வரைக்குமே பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கமெண்ட்லயுமே பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம போய் பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த அந்த ஆரிஜின் வீடியோஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் கேரக்டர்ஸ பத்தி மெயினா பார்த்திருந்தோம். இப்போதைக்கு இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், சப் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். அத பத்தி சட்டிலா பார்த்துருவோம். இந்த வீடியோல மட்டுமே 3 கேரக்டர்ஸ பத்தி வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஒண்ணு வந்து புஜ்ஜி. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பசுபதியோட வீரன் கேரக்டர். அப்புறமா கைரா அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர் பத்தி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு அந்த ஆர்டர் வைஸ்ல நம்ம புஜ்ஜி பத்தி பார்த்துருவோம். புஜ்ஜி அப்படிங்கிறது ஒரு ஏஐ வெஹிக்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவாக்கு ஒரு கம்பேனியன் மாரி தான் வரும். இது ஏஐ வெஹிக்கிளா இருக்கிற அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐக்குன்னு ஒரு வாய்ஸ் ஒண்ணு குடுக்கணும். இத வந்து கீர்த்தி சுரேஷ் தான் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்த ஒரு வீடியோலயே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது ஒரு மெக்கனைஸ்டு வெஹிக்கிளு. இந்த வெஹிக்கிள் வந்து ஏஐல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவாவோடைய ஒரு கம்பேனியனா இருக்கு. இது வந்து பைரவாவோடைய கம்பேனியனா இப்போதைக்கு இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம கல்கியோடைய கம்பேனியன் ஆகலாம். இஃப் பைரவா வந்து இறந்துட்டாருன்னா. நான் ஏன் பைரவா இறந்துருவாருன்னு சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி அவருடைய ஆரிஜின் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. பைரவா டைட்னா நம்ம கல்கி கிட்ட இந்த புஜ்ஜி அப்படிங்கிற வெஹிக்கிள் வந்து போயிடும். பட் நம்ம பைரவா இறக்காத வரையிலயும் நம்ம பைரவா கிட்ட தான் இந்த புஜ்ஜி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த புஜ்ஜியோட அந்த கேரக்டர் ஆர்க் வந்து இதுதான். இப்போ நம்ம புஜ்ஜிக்கு என்ன வேணும்? சேம் அஸ் பைரவா அதுக்குமே அந்த காம்ப்ளெக்ஸிட்டிக்கு போணும். ஏன் நான் சேம் அஸ் பைரவான்னு சொன்னேன்னா, இந்த புஜ்ஜிய கிரியேட் பண்ணதே நம்ம பைரவா தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பைரவாக்கு என்னென்ன வேணுமோ, பைரவாவுடைய தேவைகள் என்னென்னவா இருக்கோ, அதுதான் புஜ்ஜிக்கும் வேணும். ஏன்னா நம்ம புஜ்ஜிக்கு பைரவா கூட இருக்கணும். அவ்வளோதான். ஹி இஸ் த கிரியேட்டரா இருக்கிற அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, புஜ்ஜி வந்து நம்ம பைரவா கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுது. இந்த ஏஐ வந்து எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஏஐன்னு சொல்லலாம். ஸ்டார்ட்டிங்ல வெறும் வாய்ஸ் கம்பெனினா இருக்கிற அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு கேட்டு, அந்த வெஹிக்கிள் அதுகிட்ட குடுத்த அப்புறமா இட் பிகேம் மேசிவ். இந்த புஜ்ஜிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வேணா ஒரு குட்டி சப்போர்ட்டிங் கேரக்டரா இருக்கலாம். பட் இந்த கேரக்டர வச்சு இவங்க பண்ண ப்ரமோஷன் அப்படிங்கிறது மிக பெருசு. இத வச்சு தான் நெறைய ப்ரமோஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் மூவிஸ்ல இது ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸா பில்ட் ஆக போற சமயத்துல, ஃபியூச்சர் மூவிஸ்ல இந்த புஜ்ஜிங்கிற கேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் வந்து இருக்கலாம். இந்த படத்துல அவ்வளோ இருக்குமான்னு தெரியல. பட் கம்மியா ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வண்டிய அதாவது பிராக்டிகலா இந்த வண்டிய வந்து பில்ட் பண்ணது அப்படிங்கிறது இந்த ஆன் மஹேந்திரா கம்பெனிஸ் தான். இவங்க தான் இந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து அசெம்பிள் பண்ணி இது ஒரு வண்டியாவே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. லைட்டா ஒரு மேட் மேக்ஸ் ஃபீல் குடுக்க தான் செய்யும். நல்லா இருந்துச்சு. இதோட லிட்ரல் நேம் வந்து புஜ்ஜி கிடையாது. இதோடைய டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, BUGG-1 அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் அதோடைய டெக்னிக்கல் டெர்மு. இந்த டெக்னிக்கல் டெர்ம் வச்சு அது கூப்பிட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இதுக்கு பேர வந்து புஜ்ஜி அப்படிங்கிற மாரி மாத்தி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வீரன். நம்ம பசுபதி நடிச்ச அந்த வீரன் கேரக்டர். இட்ஸ் குவைட் சர்ப்ரைசிங் கேரக்டர் தான். இந்த ட்ரெய்லர் வந்தம்போது, என்னடா பசுபதி இருக்காரு இந்த படத்துல அப்படிங்கிற மாரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் இந்த ரோல்க்கு அவர் செட் ஆவாரான்னு தெரியல. பட் இஸ் அன் ஃபென்டபிளஸ் ஆக்டர். கண்டிப்பா வந்து அவருடைய ரோல அவரு பெஸ்ட்டா பண்ணுவாரு. இப்போதைக்கு இந்த வீரனுக்கு என்ன வேணும்? அவரு என்ன காரணத்துக்காக இருக்காரு? ஸோ அவரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம். அவருடைய மோட்டிவ் என்ன? ஹிஸ் அன் கார்டியன். கார்டியன் எங்க கார்டியன் அப்படின்னீங்கன்னா, ஷம்பாலாவுக்கு கார்டியன். ஐ மீன் ஒரு கிங் மாரி இருக்கலாம்னு நெனைக்கிறேன். கிங்கான்னு கன்ஃபார்மா தெரியல. ஆனா ஷம்பாலாவ காக்கக்கூடிய ஒரு புரொடெக்டரா வந்து நம்ம பசுபதி இருக்கலாம். அண்ட் இவரு என்ன பண்ணுவாருன்னா, இந்த சுமதிய அவங்க அந்த சம்பாலால வச்சு புரொடெக்ட் பண்ண வேண்டிய வேலை இவரது தான். அந்த கல்கிய பிறப்பெடுக்க வைக்கிறது. அண்ட் கல்கி பொறந்த உடனே கல்கிக்கு பல வித்தைகளும் சொல்லி தர போறதும் இவரா தான் இருக்க போறாரு. ஸோ இந்த வீரன் கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, காசி அழிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம சம்பாலாவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேஃபா கொண்டு போய் சேர்த்த ஆளு. ஸோ அங்கருந்து மக்கள்கள காப்பாத்தி சம்பாலாவுக்கு கூட்டிட்டு போனதும் நம்ம வீரன் தான். அவருக்கு தேவையானது சம்பாலாவுல எல்லாருமே பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம கல்கிய இவர் தான் பிறப்பெடுக்க வைக்கணும். அண்ட் அந்த காம்ப்ளெக்ஸை எதிர்த்து நின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களையுமே சேஃபா கொண்டு வந்து சம்பாலால வைக்கிறது தான் நம்ம வீரன் கேரக்டரோட ஒரே ஒரு குறிக்கோளா இருக்க போது. இதுதான் அவர் ஸ்டிமுலேட்டுமே பண்ண போறாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்கிருந்து அப்படியே நம்ம கைராக்கு போவோம். கைரா வந்து யார் ப்ளே பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனாபென் பண்றாங்க. இந்த கைராங்கிற கேரக்டருமே ஒரு ரெபெலியன் தான். ரெபெலியன் பிளஸ் ஒரு லவ்வர் கேர்ள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா இருக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர்லயுமே ஒரு நெறைய சீக்வென்ஸ்லலாம் வரல. ஒரு குட்டி, குட்டி இடத்துல தான் இவங்க காட்டிட்டே இருந்தாங்க. இவங்க ஒரு ரெபெலியனா இருக்கிற இந்த சமயத்துல அஃப்கோர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்ரீம் யாஸ்கினுக்கு எதிரா நிக்க போறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸையும் எதிர்த்து நிக்க போறாங்க. வாட் ஷி வாண்ட்ஸ்னா, அவங்க வந்து இந்த சம்பாலா சிட்டிலேருந்து காஷிக்கு போய் ஒரு லவ்வர பார்க்குற மாரி வந்து இருக்கும். ஸோ அதுதான் அவங்களுக்கு வேணும். வை ஷி டஸ் திஸ்னா, லவ்வருக்கு ஏதாவது ஆகியிருக்கலாம். இந்த கன்ஃப்யூஷன்ல இதுல அந்த இடம் அழியும்போது, அவங்க லவ்வருக்கு ஏதாவது ஆயிருக்கலாம். ஸோ வந்து இந்த யாரு காரணமோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்து நிக்கலாம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் சுப்ரீம் யாஸ்கின். அதனால அவருக்கு ஆப்போசிட்டா வந்து நம்ம கைரா வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இவங்கள ட்ரெய்லரில் காட்டாத அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்கோப் இல்லாத ஒரு கேரக்டர் மாதிரி தான் தெரியுறாங்க. பட் இன்கேஸ் ஒருவேளை இந்த கேரக்டரை வந்து படத்தில் நீட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். இஃப் சான்சஸ் திஸ் கேரக்டர் ஆல்சோ பி அன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். பட் ட்ரெய்லரில் காட்டாத அந்த சமயத்தில் தான் இந்த சப் கேரக்டர் லிஸ்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்களை பற்றி பெருசாக வேறு எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கல. இப்போ நான் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம். யார் கல்கின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். யார் இந்த பைரவா அப்படி தெரியாமல் இருந்திருந்ததுன்னா இது வரைக்குமே நம்ம இந்த பைரவா, அந்த அஸ்வத்தாமன், அப்புறமா சுப்ரீம் யாஸ்கின் அண்ட் இந்த படத்தோடைய இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸை பற்றியுமே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் இதை தொடர்ந்துமே நிறையா வீடியோஸ் வந்து வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். போயிட்டு வரேன்.